கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நீதிமொழிகள் 3:24 சொல்வது போல, நித்திரைக்கு நேராக செல்லும்போது சமாதானத்தோடு இருப்பேன் என்ற ஒரு வசனத்தை நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நன்றாக நித்திரை செய்து தேவனுடைய வருகை இன்று இரவே இருக்கும் என்றால் நீங்கள் அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இல்லை, வருகை தாமதிக்கும் என்றால் அதிகாலை எழுந்து தேவனை ஆராதித்து அந்த நாளை நாம் துவக்குவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருந்ததால் நாம் அனைவரும் ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த நாளை முடிப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வாழ்த்துக்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, இந்த நாளை கொடுத்திரே உமக்கு நன்றி. இந்த நாளிலே அநேக வேலைகள் நிமித்தமாய் வெளியே சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தானே கிருபையா அவள் வீட்டுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இந்த நாளை இனிதாக மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நல்ல உலகத்தை நான் எடுக்கட்டுங்க. ஆஸ்வதி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் இருங்கள். நன்றி. குட் நைட்.